அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டது முட்டாள்தனம் அப்படின்ட்டு. யாருமே நம்பல. எந்தெந்த கட்சியிலேயோ இருந்து எல்லாம் திருட்டு கட்சியில திருடிட்டு, அங்கேருந்து துரத்தப்பட்டு, மொள்ள மாரித்தனம் பண்ணிட்டு வெளியில வந்தவனுங்கெல்லாம் இங்கே சேர்ந்துருக்கிறான். 80% மேலே இந்த மாதிரி அடுத்த கட்சியிலேருந்து சேர்ந்தவனுங்க தான் இன்றைக்கி எம்எல்ஏவா ஆயிருக்கிறானுங்க இந்த 108 பேரில். அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம பல தடவை சொன்னோம். அதில் ஒருத்தன் தான் இப்படி ஐடியா கொடுத்து மோசடியாக போர்ஜரியாக ஒரு கையெழுத்தை போட்டு, அவன் எதுக்கு கையெழுத்து போட்டானோ அதை கொண்டு இங்கே ஆளுநர்கிட்ட ஒரு சிபிஎம், சிபிஐ கிட்ட ஆதரவு இருக்குன்னா நேராக போய் அந்த தலைவர்களை பார்த்து சால்வையெல்லாம் போற்றி ஆதரவு வாங்குறான். அது மாதிரி உண்மையிலுமே ஆதரவு வாங்கியிருந்தான். அந்த அம்மா மக்கள் டிடிவி தினகரன்கிட்ட நேரில் போயில ஆதரவு வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி கேடுகட்ட செயலை செஞ்சுட்டு அவர் தான் கையெழுத்து போட்டார்னு ஒரு வீடியோவை வெக்கங்கிட்டு போய் வெளியிடுறானுங்க. இவனுக்கு கையிலெல்லாம் ஆட்சி கொடுத்தா நாளைக்கு உங்களுடைய இடம், வீடு இதையெல்லாம் இவனுக்கு ஃபோர்ஜரி பண்ணி கையெழுத்து போட்ட மாதிரி வீடியோவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டி உங்கள் இடத்த பூரா பிடிங்கி தின்னு ஓடுவானுங்க. இந்த லாட்ரி டிக்கெட்டு விற்கிறவன், முதலமைச்சர் பதவி 2 சீட்டை வச்சுட்டு முதலமைச்சர் பதவி கேட்குறவன், இந்த உண்டி குலுக்கி கட்சிங்க, இவனுங்கெல்லாம் என்ன அராஜகம் பண்ணுவானுங்கன்ட்டு வர்றதுக்கு முன்னாலே இப்படி அயோக்கியத்தனம்னா வந்த பிறகு இந்த கட்சியில் இருக்கிறவனுங்கெல்லாம் என்ன ஆட்டம் போடுவானுங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்குங்க. அறிவுகட்டத்தனமான ஒரு செயலை செஞ்சுருக்கிறானுங்க. ஒரு ஸ்கூல் பசங்களோட கேவலமாக புரோன்னு போட்டு இப்படியா நடந்துக்குவாங்க. ஒரு ஆளுநர் மாளிகைக்குள்ளேயே எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. இவனுங்கெல்லாம் என்ன ஆட்சி செய்ய போகிறானுன்ட்டு இவனுங்களுக்கெல்லாம் அதுதான் ஓட்டு போட்டவங்க அந்த மாதிரி ஆட்கள். சின்ன சின்ன பசங்க மெச்சூரிட்டி இல்லாதவங்க தான் ஓட்டு போட்டு இவனையெல்லாம் ஜெயிக்க வச்சுருக்கிறீங்க. உங்களை சொல்லணும், நீங்களே திருந்த மாட்டீங்க, இன்னும் அண்ணா பிடுங்க போகிறாருன்ட்டு நம்பிட்டு உட்காந்துட்டு, இது போன்ற ஆள் கேடுகட்ட ஒரு செயல் இதை மன்னிக்க முடியாத செயல் அப்படிங்கிறத அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு, அடுத்த எலெக்ஷனில் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். சென்ற வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஐஏஎஸ் அதிகாரிகளை போன்றவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவனுங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு இந்த மொள்ள மாதிரிகளெல்லாம் முதல் கட்சி விட்டு நீக்கிறன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். ஐஏஎஸ் அதிகாரிகளெல்லாம் வச்சுட்டு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கலான்னு பார்த்தா, இந்த கிறுக்கு பையன்கிட்ட எந்த ஐஏஎஸ் அதிகாரி காலம் தள்ள முடியும்? லூசு பயலாக இருக்கிறான். இவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. இவனுடைய மாசை வச்சு வேணால் மற்றவங்கெல்லாம் கூட வேணால் இவனுடைய இந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி தான் செய்யணும்னா அப்படி வேணால் செய்ய முடியுமே தவிர இவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது தெளிவாக நம்ம ப்ரூவ் ஆகிடுது. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற இந்த தலை அஜித்தினுடைய ரசிகர்கள் இருந்தால் அஜித்துக்கு எல்லோரும் மெயில் அனுப்புங்க. இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளெல்லாம் சேர்த்து ஒரு கட்சியை ஆரம்பித்து, ஏன்னா மாசான ஒரு ஆள் தேவைப்படுங்கிறதுனால தான் நம்ம இப்போது தலையை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அவன் ஓரளவுக்கு இந்த மாதிரி கேடுகட்ட செயலில் ஈடுபடக்கூடிய ஆள் மாதிரி நமக்கு தெரியல. அவன் இந்த கட்சிக்காரனெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்திருந்தால் அவனும் இதே மாதிரி ஆயிருப்பான். அதனால் ஆரம்பிக்கும்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி படித்தவர்களை வச்சு ஒரு கட்சியை ஆரம்பித்து அடுத்த 3 வருஷமாக என்னமோ தான் இருக்குது. இந்த பொது எலெக்ஷனாக மாற்ற போகிறாங்க. எல்லா நாடு முழுக்க ஒரே நேரத்தில் எலெக்ஷன்ட்டு மாற்ற போகிறாங்க. அதுக்குள்ளே தலையை கொண்டு ஆட்சியில் உட்கார வச்சு அதிகாரிகளை வச்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும்ன்ட்டு என்னுடைய கருத்து. அதனால் தலைக்கு எல்லாம் இமெயில் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த கேடுகட்ட நாயை பற்றி மறுபடி பார்ப்போம். விஜய் ஒரு கிறுக்கு பையன் அப்படிங்கிறது தெளிவாக நடந்திருக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் தெரியுது. ஒரு நம்மெல்லாம் சொன்னவர் தான் பொக்கையும் சால்வையும் வாங்கிட்டு போய் போத்திட்டு இருக்கிறாங்க கவர்னருக்கு 3வது சந்திப்பின் போது. பைத்தியகார பயலாக இருக்கிற அதுக்கு ஆரம்பத்துலேருந்து எப்படி இருந்து அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதுன்னு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. அடிப்படை அறிவே இந்த கட்சியில் இருக்கனுக்கு தலைவனுக்கு முதல்ல இருந்தால் தான் அப்புறம் மற்றவங்களுக்கு இருக்குது. கூட வந்தவனுக்கு ஓர திருட்டு பயலுங்க. அப்புறம் எங்கே போய் ஒரு அடிப்படை அறிவு இருக்கும்? அரசியல் அரிச்சோடையே தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டையும் தெரியாது விஜய்க்கு. என்னென்னா அந்த கவுண்டமணி காமெடி மாதிரி எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்கிறவன் பார்த்துக்குவான்ட்டு இவன் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா ஒரு லெட்டர் எழுத தெரியாதவனை கூட வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். போகும்போது ஒரு மரியாதை அவங்க கவர்மெண்ட் மாளிகையிலேருந்து பொக்கையை கொடுத்து வர வைக்கிறாங்க. இவன் வெறுங்கையை வீசிட்டு தப்பாக டைப் பண்ண ஒரு லெட்டரை கையில் வச்சுக்கிட்டு என்னவோ இந்த வாக்கிங் போகிறவனாட்டு போகிறான்.
எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் நம்ம இருக்கிறோங்கிறது இப்போவாவது புரிஞ்சுட்டு உடனடியாக ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த கட்சியெல்லாம் பொழப்பாகாது. பேசாமல் போய் டான்ஸ் ஆடினோமா புரோன்னு போட்டு எதையாவது ஒரு வசனத்தை பேசி இந்த 2000 வருஷத்துக்கு 200, 300 கோடி ரூபா சம்பளம் வாங்கினோமா, போய் லண்டன்லேயே பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் பொழப்பு நடத்துறத விட்டு போட்டு நான் நல்லா சேவை செய்கிறேன்ட்டு அடிப்படை அறிவு இருக்கணும் சேவை செய்கிறதுக்கு. எந்த ஒரு அடிப்படை அரசியல் ஞானமும் இல்லை, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, எதுவுமே தெரியாது. நீ மக்களுக்கு நன்மை செய்கிறேன்ட்டு வந்திருக்கிற. கணக்கு வழக்கும் தெரியாது, எவனோ எழுதி கொடுக்குறத வாங்கி வாங்கி படிச்சுக்கிட்டு சினிமாவில் நடித்து இன்னும் சினிமாவில் நடிச்சிட்ருக்குறோன்னு நினச்சிட்டு பேப்பரை வாங்கி வாங்கி மனப்பாடம் பண்ணிவிட்டு வசனம் பேசிகிட்டு இருக்கிறான் போல் இருக்குது. அட நீ அரசியல் வந்திருக்கிறேங்கிறது உனக்கே தெரியாத போது எப்படி நாட்டுக்கு நீ நன்மை செய்ய முடியும் அப்படின்ட்டு தான் எங்களை மாதிரி ஆட்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. இது இந்த போர்ஜரி எதை வேணாலும் மன்னிக்கலாம். இந்த போர்ஜரி லெட்டரை திருடனை முள்ள மாதிரி கொண்டு வந்து கட்சிக்குள்ளே வச்சுட்டு ஒரு கட்சியை நடத்துறதும் கூட சரி, அறியாமையில் செய்கிறான்னு விட்டுறலாம். இந்த போர்ஜரி லெட்டர் ஆளுநர்கிட்டே கொண்டு போய் கொடுக்குறானுங்கன்னா எப்பேற்பட்ட மாங்காய் மடையனாக இருப்பான் அப்படிங்கிறத இளைய தலைவனுக்கு ஓட்டு போட்டவனுங்கள பைத்தியக்காரனுங்க அப்படிங்கிறத தவிர வேறு வார்த்தைகளே இல்லை. கிறுக்கு பயலுக்கு தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பானுங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நமக்கு சந்தேகம், என்னடா இவங்ககிட்ட அப்படி இருக்குது, ஒரு வேளை அரசியல் நாலேஜ் இருக்குமே என்னமோன்னு நினச்சேன். பூரா விசில் அடிக்கிறவனுங்க அடிப்படையிலே இந்த கொரோனா குழந்தைகளாக போயிட்டதுனால யாருக்குமே நாலேஜ் சுத்தமாக இல்லை. இப்போ எங்கள் காலத்துலலாம் இந்த வயசில் நல்ல நாலேஜோடு தான் இருந்தோம். அந்த அளவுக்கு நாலேஜில் 10% கூட இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இல்லைங்கிறது இதன் மூலமாக தெளிவாகிடுது. இது ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது. இந்த இளைய சமுதாயம் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இருண்ட எதிர்காலம் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படியோ நாசமாக போகட்டுன்ட்டு நம்ம புத்திமதி சொன்னால் அந்த குழந்தைய கேட்கவா போகிறாங்க? புரியவே புரியாது. மண்டையில் களிமண்ணை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட போய் நம்ம எப்படி விலைக்கு சொல்ல முடியும்? பெற்றவங்களும் சரி, குழந்தைகளுடைய மனநோய்க்கு எப்படி மருந்து தர்றதுன்னு தெரியாமல் திணறி போய் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆட்சிக்கு வராது, கவர்னர் ஆட்சி தான். 15 நாட்களுக்கு முன்பே அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். யாருக்கும் அறுதி பெருமையும் கிடைக்காது. அது வீடியோவே போட்டிருந்தோம். 80 சீட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 80 சீட்டு இந்த விஜயுடைய கட்சி, 73 சீட்டு அண்ணா வெறும் திமுகவுடைய அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக போட்டிருந்தோம். அப்போவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இதுக்கு ஆட்சி திரும்ப எலெக்ஷன் வரும் அப்படின்னு, கவர்னர் ஆட்சி தான் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லாமல் இருந்தாலும் இப்போ அதுதான். எப்படி இருந்தாலும் அடுத்த எலெக்ஷன் விஜயெல்லாம் எந்த ஒரு ஆட்சியும் அமையாதுன்னு சொல்லியிருந்தோம், அடித்து சொல்லியிருந்தோம். இப்போ அதுதான் நடக்குது. நம்ம சொன்னதை காப்பாற்றுறதுக்காகவே விஜயெல்லாம் இந்த கூறுகட்ட வேலைகளை செஞ்சிட்ருப்போம் போல் இருக்குது. இப்போ ஒழுங்காக அந்த லெட்டர் வாங்கி கொடுத்துருந்து ஒரு வேளை ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கேடுகட்ட வேலைன்னு அவன் கேஸ் போடுவான், உடனே போர்ஜரி கேஸ் போடுவான். குதிரை பேரம் நடந்தது, எம்எல்ஏ கடத்திட்டு போனான்ட்டு மிரட்டினான்னெல்லாம் கேஸ் கொடுப்பானுங்க. அப்புறம் இது எங்கே ஆட்சி? ஒன்று நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, 10ஆம் தேதி வரைக்கும் தான். அப்புறம் இந்த அணில் குஞ்சுக குணில் குஞ்சுக ஆம்பளையுடைய குஞ்சுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறானுங்க? ரோடாக கத்திட்டு திரிய போகிறானுங்க, ஆர்ப்பாட்டத்தை தூண்டி விடுவானுங்க. ஏன்னா அவனெல்லாம் எப்படியாவது லாட்ரி தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ட்டு அவன் உட்காந்துட்டு மாமியா மாமனார் எல்லாம் சேர்ந்து கூட்டு களவாணிகள் உட்காந்துட்டு திட்டம் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இளைஞர்களும் படிக்கிறவங்களும் இந்த ஓட்டு போட்டவங்களும் புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.